செவ்வாய் தோஷம்ங்கிறாங்க, சில பேர் நாகதோஷங்கிறாங்க, சர்ப்பதோஷங்கிறாங்க, என்னென்னமோ தோஷமெல்லாம் சொல்றாங்களே. இந்த தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகணும்னா என்ன பண்றது அப்படின்னா, அருணகிரிநாதர் நமக்காக அற்புதமான ஒரு பதிகத்தை கொடுத்திருக்கிறார். கந்தர் அந்தாதியில நம்மளுடைய போற்றுதலுக்குரிய மகான் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார், வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி, ஒரு நல்ல வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி, இல்லை ஏதாவது ஒரு முயற்சியை செய்வதற்கு முன்னாடி, முருகனுடைய படத்திற்கு முன்னாடி தீபமேற்றி இந்த பதிகத்தை பாடிட்டு நீங்க வீட்டை விட்டு வெளியே போங்க, எல்லாம் ஜெயமாகும்னார். அப்பேற்பட்ட நவக்கிரக தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடிய பதிகத்தை சொல்லுகிறேன். அடியார்கள் குறித்து கொண்டு இந்த அற்புதமான பதிகத்தை பாராயணம் செய்தால் நவக்கிரக தோஷங்கள் நம்மை விட்டு விலகும், நல்ல அறம் சார்ந்த மனம் நமக்கு அமையும். அந்த பாடல் இதோ. சேயவன் புந்தி வனவாசமாதுடன் சேர்ந்த செந்தர், சேயவன் புந்தி கனிசா சாரந்தக சேர்ந்தவென்னர், சேயவன் புந்தி பனி பானு வெள்ளி புன் செங்கதிரோன், சேயவன் புந்தி தடுமாறவே தரும் சேதமின்றே அப்படின்னு இந்த அற்புதமான கந்தரந்தாதி பாடல் இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் மிக அற்புதமானது. என்னன்னா, திருச்செந்தூரிலே வள்ளி பிராட்டியோடு அற்புதமாக வீற்றிருக்கக்கூடிய செந்திலாண்டவனை எவனெல்லாம் புத்தியில் வைத்து வழிபடுகின்றானோ அவனுக்கு எப்போதும் எப்போதும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி இப்படி இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள்னால ஏற்படக்கூடிய மன தடுமாற்றம் ஒருபோதும் நடக்காது அப்படிங்கிறது அருணகிரிநாத பெருமானுடைய வாக்கு.